ஒரு பகுதியை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அக்கினிக்கடல் 2ஆம் மரணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் பழைய மனுஷன்லேருந்து விடுதலையாகணும்னா அது வேற ட்ராக். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான் என்று விசுவாசிக்கணும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அடுத்து விசுவாசத்தை அறிக்கையிடணும். வாயை திறந்து அறிக்கையிடணும். அது சாத்தானுக்கும் கேட்கணும், மனுஷனுக்கும் கேட்கணும், உனக்கும் கேட்கணும். நீ வாயை திறந்து அறிக்கையிட்டா தானே பலத்த சத்தம் போடணும். இதெல்லாம் சும்மா கிடைக்காது. உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் இப்படி கத்தணும். ஆண்டவரே, உம்மை சிலுவையில் அறையும் போது என்னுடைய பழைய மனிதனையும் நீர் இணைத்து சிலுவையில் அறைந்ததுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரோன்னு கத்துற ஊரெல்லாம் அதிரணும்ல.